Welcome to Kavi's recipe. மிளகு காளான் செய்கிறதுக்கு ஒரு பாக்கெட் மஷ்ரூம், ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விடுறேன். இப்போ இதில் நறுக்கி வச்ச காளான் சேர்த்துக்கலாம். காளானை வதக்கிக்கிட்டே இருக்கும்போது அதில் வந்து தண்ணி வெளியேற ஆரம்பிக்கும். இப்போ தண்ணி வற்றிருச்சு, காளான் நல்லா சுருங்கி இருக்கு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். அதில் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கின உடனே இது கூட 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சியோட வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டு இது கூட பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்குன்னா குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை லைட்டாக வதக்கிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், வறுத்து அரைச்ச சீரகத்தூள், காரத்துக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். வறுத்து அரைச்ச சோம்புத்தூள். சோம்பு பிடிக்காதவங்க இதை விட்டுடலாம், இதை சேர்க்காமலும் இதை செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஏற்கனவே வதக்குனா காளான் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். ரொம்ப வதக்கணும் அப்படின்னா வெங்காயமும் இந்த குடமிளகாயும் சாஃப்டாயிரும். நம்ம சாப்பிடும்போது அது நல்லா வாயில் கடிப்படம் கிரன்ச்சியாக இருக்கணும். அதனால கொஞ்சம் நேரம் வதக்குனா போதும். சாயந்தர நேரத்தில் இதை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். இது கூட ஒரு சூப் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இப்படி சாப்பிட்றதுனால காயை தனியாக சாப்பிட்ற பழக்கமும் பிள்ளைகளுக்கு ஏற்படும். இப்போ அருமையான மிளகு காளான் தயாராகிடுச்சு. எப்பயுமே ஸ்நாக்ஸுக்கு வறுத்து குறைச்சது சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கலாம். நீங்களும் முயற்சி செஞ்சு பார்க்கலாமே.